12 ராசிகள்லையுமே ஒரு அளவுக்கு எல்லா ராசிகளை பற்றியுமே கணிக்க முடியுங்க. ஆனால் ஒரு மர்மமான ராசியுமே இருக்குது. அது என்ன ராசி அப்படின்னு கேட்டால் அதுதாங்க விருச்சிக ராசி. வெளியில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ள பத்தி எரியும் தீ தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது உங்களோட பலவீனம்லாம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் பாடம் கற்பிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கும். பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி புயலை விட ரொம்பவுமே பயங்கரமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி படைச்சது விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரங்க சாதாரண மனிதர்களே கிடையாதுங்க. ஒரு முறை விழுந்தாலும் விழுந்த அதே இடத்துல 10 மடங்கு பலத்தோடு எழுந்து வரக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தா உயிர் வரை இருக்கிற வரைக்குமே அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவீங்க. ஆனால் துரோகம் பண்ணிட்டா மறக்கவும் மாட்டீங்க. மன்னிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் பேச மாட்டாங்க, விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நீங்களே கூட. ஆனால் இந்த மௌனம் தாங்க உங்களுக்கு பெரிய ஆயுதமாக இருக்கும். தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் பேசுவீங்க, தேவையான வார்த்தையை மட்டும்தான் வெளிவிடுவீங்க. உண்மை, துணிவு, ஆழமான அன்பு, இது எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே சிறந்த ஒரு ராசியாக விருச்சிக ராசி நீங்கள் இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில் எத்தனை ஒரு சோதனை வந்தாலும் சரி, அது எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்க. உங்ககிட்ட பாருங்கள் நிறைய வெற்றி கதெல்லாம் இருக்கும். மர்மமோ சக்தியும் தைரியம் இது எல்லாமே ஒரு விருச்சிக ராசியோட அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்து இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், இந்த தை மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த நிலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரி நம்ம மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவில் உங்களுக்காக முழுமையான விளக்கத்தோடு சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த விருச்சிகம் ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு வரணும், நீங்கள் நினச்சது சரியாக அதே போலவே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாட விருச்சிக ராசிக்காரங்க செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுளாக இருந்தால் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அந்த பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இறைவனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். உங்களுக்குமே எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். இப்போது விசாகம் இதில் பாருங்கள் 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் அனுசம், அதுக்கப்புறம் கேட்டை. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் தனித்தனியாக இந்த மதத்தோட கிரக நிலையால் என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். இப்போ விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் சேர்ந்த உங்களுக்கு எந்த வேலையை எப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படின்றத நல்லா பிளான் பண்ணி பண்ணக்கூடியவங்க தான் விசாகம் நட்சத்திரக்காரங்க நீங்கள். உங்களுக்கு பிறந்திருக்கும் தை மாதம் யோகமான ஒரு மாதம். உங்கள் தன குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் இந்த ரெண்டுமே பாருங்கள் குரு, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி குரு 8ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவர் முன் ராசிக்குரிய பலனை வழங்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த நிலையில் பாருங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் வரும். கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு இடையில் இருந்த சண்டை சச்சரவு நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பண வருமானம் இப்போ கை சேரும். தைரியமாக செயல்பட்ட மனநிலை இருக்குது. வியாபாரம், தொழில் இது ரெண்டுலேயுமே நிறைய தடைகளை தாண்டி வந்த நீங்கள் அந்த தடையெல்லாம் விலகி நல்ல ஒரு விற்பனையை இப்போ பெற போகிறீங்க. விற்பனையிலுமே நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க. பணியாளர்களாக இருந்தீங்கன்னா மேலிடத்தின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். மேலிடத்தில் இருக்கிற விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பு கரெக்டாக இருக்கும், அதாவது சரியாக ஒத்துழைப்பு தருவாங்க. சமீப காலமாக பாருங்கள் நிறைய இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் சந்திச்சு வந்த நீங்கள் அந்த இடையூறு இடைஞ்சலிருந்து நீங்கி வர போகிறீங்க. தைரியமாக செயல்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் இருக்குது. தொழிலில் ஏற்பட்ட தடையும் காணாமல் போயிடும். நண்பர்கள் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதத்தை சிறப்பான உயர்வை கொண்டு வரலாம். சனி பகவானோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்களோட செயல்களில் நிதானம் இருக்கும்.
ஏன்னா கர்மக்காரகன் சனி உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை கொடுக்குற வகையில் தான் இருக்கார். எடுக்கும் வேலை எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் மனசை மட்டும் தளர விடாதீங்க. சனி நிதானமாக பலனை தரக்கூடிய கிரகம். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு உயர்வை நிச்சயமாக தருவார். அதனால் நிதானமாக செயல்படுங்க. மனசை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. எடுக்கும் வேலை எல்லாமே உடனுக்குடன் முடியல அப்படின்னு கவலையும் படாதீங்க. மனம் தளராமல் முயற்சி செய்யுங்க. முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க. கடந்த 2.5 வருஷமாக பாருங்களேன், சனி பகவானோட பார்வை உங்களோட உடல் நிலையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். விரைவில் சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா சங்கடங்களுமே உங்களை விட்டு விலகிடும். தை மாதம் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து தரும். உங்களுக்கு நன்மை அடையும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை இப்போ பெற போகிறீங்க. எல்லா வகையிலுமே நன்மைகள் சேர நீங்கள் வராகி தாயை வழிபட்டு வாங்க. எதிர்ப்புகள் விலகும், நன்மை சேரும். அதுக்கப்புறம் அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது உறவினர் என்பவர், அந்த உறவினர்கள் யார், நண்பர்கள் யார் அப்படின்றத சரியாக அவங்களோட வாழ்க்கையில் புரிஞ்சு அவங்கக்கிட்ட அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் பாருங்கள், அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்குமே நன்மை தரும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா சுகஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு உடல் மற்றும் மன ரீதியாக சில சங்கடங்களை தந்த இந்த சூரியன் செவ்வாய் இதோட பார்வை எல்லாமே பாருங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது. ஆனால் கொஞ்சம் இந்த கிரகத்தோட பார்வை சின்ன சின்னதாக தடை தாமதத்தை கொடுத்து அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு. தைரியமாக செயல்படுங்க, நன்மையை பெறுவீங்க. சூரியன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கடலில் தத்தளிக்கிறவங்களுக்கு கூட கரை வந்தது போல் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலையை கூட இப்போ நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. குடும்பம், தொழில், வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போயிடும். கனவாகவே இருந்த பல முயற்சி இப்போ கை கொடுத்து பாருங்களேன். உடல்நிலையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. தைரியமாக செயல்படுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். சிலர்லாம் சொந்த வீட்டில் குடியேறலாமா அப்படின்னு நினைப்பீங்க. சுப நிகழ்ச்சி கூட உங்கள் இல்லத்தில் இப்போ நல்லபடியாக நடக்கும். அதிலிருந்து தடை தாமதம் நீங்கும். பெரிய அளவில் சங்கடங்களை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான சில அமைப்பு உருவாகுது. மனதில் நிம்மதி வரும். தாய் வழி உறவுகள் கிட்ட இடைவெளி இருந்தால் அது நீங்கும். பணியாளர்கள் உங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுறது நல்லது. மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்குது. இப்போது இந்த மாதம் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். விவசாயிகள் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். பணவரவு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும். எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க பரிகாரமாக நீங்கள் நெல்லையப்பரை வழிபடுவதால் எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை பெற முடியும். அடுத்து பாருங்கள், இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு நினச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான ஒரு மாதம். இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் புது ஆதித்ய யோகம் இருக்குது. இதனால் நல்ல தெளிவாக நீங்கள் செயல்பட்டு நன்மையை பெற போகிறீங்க. எடுத்த வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயம் பெறுவீங்க. இழுபறியாக இருந்த முயற்சி கூட இப்போ வெற்றி வாய்ப்பு தருது பாருங்கள். சொல்ல காப்பாற்றுவீங்க. எடுத்த வேலையை கரெக்டாக நடத்தி முடிப்பீங்க. மந்தமான நிலை மாறுது. வருமானம் இதனால் அதிகரிக்குது. சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்க போகிறீங்க. சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் சூரியன் இந்த 2 கிரகத்தின் அமைப்பும் செல்வாக்க உயர்த்தி தரும் அமைப்பாக இருக்குது. எந்த வித சங்கடம் வந்தாலும் சரிங்க, அதெல்லாம் சமாளித்து உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை உண்டாக்க போகிறீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. மாதம் முழுவதுமே சப்தமாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, சிலருக்குலாம் வாகன சேர்க்கை கூட வருது. நேற்று வரைக்கும் நெருக்கடி தந்த பிரச்சனை இப்போ உங்களை விட்டு நீங்கும். ஒரு யோகமான கிரகநிலை இருக்குது. அதனால் சிறப்பான உயர்வை பெறுவீங்க. மாயமோ மந்திரமோ நீங்கள் எதிர்பார்த்தது சிறப்பாக நடக்கும் பாருங்களேன். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில். இதனால் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாகும். பட்டம் பதவி இந்த கனவு நனவாகும். அரசியலில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெறும் நிலை வந்திருக்கு. இப்போ வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும். கலைஞர்களாக இருந்தால் முன்னேற்றம் காண்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் எல்லா அமைப்புமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுனால சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு உயர்வை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க.
நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும் இந்த மாதம் பரிகாரமாக இதை செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. அது என்ன அப்படின்னா, ரங்கநாதரை வழிபட்டு வருவதால் வாழ்க்கையில் நன்மையை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.